உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும், வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும், வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். காலை நேர தியான வேளைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60 அதிகாரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வசனமே 60வது அதிகாரத்தில் எந்த வசனமே நம்ம தள்ளிவிடக்கூடிய வசனம், எல்லாமே அருமையான வசனங்கள். அதனால் நம்ம ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம், அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி 60 அதிகாரம். நேற்று 60ல் 2, 3 பார்த்தோம். இன்றைக்கி 60ல் 4, 4, 5 பார்க்கலாம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன் இடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். இது ஒரு அருமையான ஊழியத்துக்குரிய ஒரு வார்த்தை. இது இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60 அதிகாரம், அருமையான அதிகாரம். நான் கூட சொன்னேன்ல, என்னுடைய மகனுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவனை ஆண்டவர் ஊழியக்காரர் எடுத்து நிலை நிறுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன் இடத்துக்கு வருகிறார்கள். இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே சுற்றிலும் ஏறெடுத்து பார்த்து, வயல்வெளி இப்பொழுதே அறுப்புக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்வார். பார்த்தீங்களா? உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல்வெளி அறுப்புக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம கண்களை எடுத்து பார்க்கும்போது
அங்கே சுற்றிலும் ஆத்துமாக்கள், தேவையுள்ள ஆத்துமாக்கள் நிறையா இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் உன்கிட்ட வராங்க. நீ அவங்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளை பேசு, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லு, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லு, அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாரு. அதான் அவர்கள் எல்லாம் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். குமாரர் குமார்த்திகள்னே நம்ம பெற்ற பிள்ளைங்கன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இது பிற ஜாதிகளிலிருந்தும் திரளான கூட்டத்திலிருந்தும் நம்ம அப்பா அம்மா என்று சொல்லி அழைக்கிற அன்புள்ளம் கொண்ட அநேகர் உண்டு. அவங்களுக்காகத்தான் அந்த வசனம் சொல்லும். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார். நம்முடைய குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்கிற நம்முடைய ஆத்துமாக்களை தான் ஆண்டவர் சொல்கிறார். அவங்களெல்லாம் கொண்டு வருவேன் அப்படிங்க. அப்படி நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பொறுக்கும். இதை பார்க்கும்போது உன்னுடைய இருதயம் அப்படியே என்ன செய்யும்? பூரிப்பாகும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 54 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. பிள்ளைகள் அற்றிருந்த எனக்கு உண்டாயிருக்க போயிருக்க பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இரு, விலகீரி என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிள்ளை பெறாத மலடியே நீ களிப்பாய் எறும்பி ஆர்ப்பெரி அப்படின்னு இருக்கும் அதில். அப்போ நான் கூட ஒரு நாள் அதுக்காக கேட்கும்போது ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆத்துமாவை ஆதாயம் பண்ணலையா, நீ தான் பிள்ளை பெறாத மலடி. ஏன்னா நீ ஆண்டவர்கிட்ட நீ ஒப்படைக்கும் போது அவர் உனக்கு அநேக ஆத்மாக்களை தருவார். அவங்களாம் பிள்ளைகளட்டிருந்து உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, விலகீரி என்று உனக்கு சொல்லுவார்கள் என்று சொன்ன மாதிரி அவ்வளோ திரளான மக்களை உனக்கு தரப்போகிறேன். உன் இருதயம் அதை பார்த்து அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படிங்கிற. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். கடற்கரையின் திரளான கூட்டம். கடற்கரை மணலை எண்ணிப்பார், என்ன முடியுமா, என்ன கூடுமானால் நீ எண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பார்? ஆபிரகாமுக்கு. நாமும் கூட ஆபிரகாமின் சந்ததிகள். அதனால் அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் உரித்தானது. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். விசுவாசித்தால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஜாதிகளின் பலத்த சேனை உன் இடத்துக்கு வரும். ஜாதிகளின் பலத்த சேனை. ஜாதிகள் என்று சொன்னதுனால பார்க்கிற நம்ம பார்க்குறோம்ல, இந்த ஜாதி இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை, ஜாதிகளின் பலத்த சேனை இடத்துக்கு வரணும்னா மக்கள் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வாழுகிற மக்கள்லேருந்து பலத்த மக்களை அவங்களுக்கு கொண்டு வருவார். அவர் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். இதை நாம் சுதந்திரித்து கொள்ளும்போது தான் ஆசீர்வாதம். யாருக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நினச்சிருந்தோம். யாருக்கும் தான் எழுதி வைக்கப்பட்டது. யாரெல்லாம் அதை விசுவாசத்தோடு சுதந்திரிக்கிறோமோ அவங்களுக்கு தான் அது எழுதி வைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். ரொம்ப அருமையான வசனம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன் இடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்தி உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை இடத்துக்கு வரும். அல்லேலூயா, ஆமேன். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு உரித்தாகட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன செய்யணும்? உரித்தாக உங்களுக்காக சொந்தமாக்கி கொள்ளுங்க. நிச்சயமாகவே அதன்படியே ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆமேன். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு.